மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 11ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன் ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். என்ன நடக்குதுன்னா, நம்ம பசுபதியும் புவனேஸ்வரியும் பேசிக்கிறாங்க. பசுபதி சொல்கிறாரு, எம்மா அந்த மில்லில் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிட்டு அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி கேட்குறாங்க, என்னாச்சுன்னா என்ன பிரச்சனை? கார்த்தியை வேணும் காணும், இந்த நேரத்தில் மில்லு பிரச்சனையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு. பசுபதி சொல்கிறாரு, ஏம்மா அவன் கண்டிப்பாக எங்கேயாவது பாதுகாப்பாக இருப்பான் அப்படின்னு எனக்கு நம்பிக்கையாக இருக்குது. இந்த மில்லு பிரச்சனையை ஃபஸ்ட்டு தீர்க்கணுமா? இது மாதிரி அந்த மில்லில் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிட்டு இப்போ புதுசாக நம்ம இன்னொரு இடத்துல கட்டியே ஆகணும். அதனால அந்த பண்ணை வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருக்குல்ல, அந்த இடத்துலயே கட்டிடலாம் அப்படின்னு ஒரு யோசனை. நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி சொல்கிறாங்க, சரி நான் உன் விருப்பப்படியே செய்யு, ஆனால் எனக்கு இப்போதைக்கு இதில் எந்த விருப்பமும் இல்லை. ஃபஸ்ட்டு கார்த்தி எங்கே இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதி சொல்கிறாரு, சரி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் புவனேஸ்வரி நேராக பசுபதி கிட்ட, இங்கே பாருங்க, அதோட அந்த ரகுராம் வீட்டில் உள்ளவங்களையும் கூப்பிடுங்க. என்னதான் அந்த கார்த்தி காணாமல் போன விஷயம் நம்மளை மனசு வருத்தப்பட வச்சாலும் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சமாக நம்பிக்கை இருக்குது. அதனால அங்கே உள்ளவங்களை கூப்பிட்டுருங்க. அதோட அந்த கதர் தான் அந்த கார்த்தி காணாமல் போனதுக்கு காரணமாக இருப்பான். அதுக்காக ரகுராமை நம்ம கோவப்பட வைக்க முடியாதுல்ல. ஏன்னா ரகுராமும் இப்போதைக்கு அந்த கதிர் மேலே கோவத்தில் தானே இருக்கான். அதனால நீங்கள் போயிட்டு அந்த குடும்பத்தில் உள்ளவங்களையும் கூப்பிட்டுருங்க அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதியும் சரிம்மா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறமா பசுபதி நேராக ரகுராம் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதோட பாட்டி நேராக ரகுராம் பசுபதியை பார்த்து, வாப்பா பசுபதி அப்படின்னு சொல்ல, பசுபதி போய் உட்கார்றாரு. அப்போ பத்மா நினைக்கிறாங்க, என்னங்க மறுபடியும் எங்கள் குடும்பத்தை குறை சொல்ல வந்துட்டீங்களா அப்படின்னு. அப்போ பசுபதி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், முக்கியமான விஷயத்த சொல்கிறதுக்காக தாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பத்மா கேட்குறாங்க, அப்படி என்ன முக்கியமான விஷயத்த சொல்ல வந்திருக்கீங்க? வழக்கம் போல உங்கள் புள்ள காணாமல் போனதுக்கு எங்கள் வீட்டில் உள்ளவங்க தான் காரணம் அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் சொல்ல வந்திருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. போதும், எங்களுக்கு இதுக்கு மேலே உங்கள் பழியை தாங்கிட்டு எங்களால் இருக்க முடியாது, இந்த பிரச்சனை இதோட விடுங்க அப்படின்னு சொல்ல, பசுபதி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, அந்த விஷயத்தை பற்றி ஒன்றும் நான் பேச வரல. நான் எதுக்காக வந்திருக்கேன்னா, இது மாதிரி எங்கள் மில்லில் ஒரு பெரிய பிரச்சனை ஆகிருச்சு. ஸோ அதனால் புதுசாக ஒரு மில்லு கட்டலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். பண்ணை வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல மில்லு போடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை. அதான் பூஜை ஆரம்பிக்க போகிறேன். உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் வந்தீங்கன்னா அந்த பூஜையை நல்லபடியாக முடிச்சிடலாம். எங்களுக்கு உறவுக்காரங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் தானே இருக்கீங்க அப்படின்னு. இது கேட்டதோட பாட்டி சொல்கிறாங்க, சரி பசுபதி, கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் குடும்பத்தோட வரோம் அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு பசுபதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அந்த பண்ணை வீட்டுக்கும் பக்கத்துலயே அப்படின்னு சொன்னதோட மாயாவுக்கும் ஜானகிக்கும் பயம் தாங்க முடியல. 2 பேரும் அங்கேருந்து குடுகுடுன்னு ரூமுக்கு போறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு பத்மாவும் பார்வதியும் பேசிக்கிறாங்க. பத்மா சொல்றாங்க, என்ன இது, பண்ணை வீட்டுக்கு பக்கத்துல பில்டிங் கட்ட போறாங்க அப்படின்னு சொன்னதோட மாயா ஜானகியோட மூஞ்ச பாத்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு. எனக்கு என்னமோ இவங்க நமக்கு தெரியாம ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, அதான் நீ எனக்கும் தெரியுது, கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, சரி சரி, நம்ம சொன்னா யாரு கேட்க போறா, நம்ம சொல்றதான் யாருமே கவனிக்கிறது கிடையாது, என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ஜானகி ரொம்ப பதட்டமா இருக்கிறத பார்த்துட்டு மாயா சொல்றாங்க, பெரியம்மா ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, பாத்தியா மாயா, அவர் என்ன சொல்லிட்டு போனாருன்னு, அந்த பண்ணை வீட்டுக்கு பக்கத்துல தான் அந்த மில்லு கட்ட போறாங்களாம். ஒருவேளை அங்க தோண்டுனா நம்ம கார்த்தியை அங்கதானே புதைச்சி வச்சிருக்கோம், வெளியில தெரிய ஆரம்பிச்சிருமே அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, பெரியம்மா நீங்க பதட்டப்படாதீங்க, அதுதான் முக்கியம், நம்ம கடவுளை வேண்டிப்போம், கண்டிப்பா அந்த பக்கம் மில்லு கட்டிட மாட்டாங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, எனக்கு பயமா இருக்கு மாயா, பயமாயா, அங்க என்ன நடக்குதுன்னு நம்ம போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட மாயாவும் சரி பெரியங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து குடும்பத்தோட நேரா அந்த பண்ணை வீட்டுக்கு பக்கத்துல பூஜை பண்றதுக்காக போறாங்க. ஆல்ரெடி எங்க புவனேஸ்வரியும் பசுபதியும் இருக்காங்க, ஊர் தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு பக்கம் கொக்குலின் கிடக்குது. இதை பார்த்ததோட மாயாவுக்கு பயம் தாங்க முடியல. அப்ப கரெக்டா இந்த இடத்துல கார்த்தியை புதைச்சி வச்சிருக்காங்களோ அந்த இடத்துக்கிட்ட தான் கல் உணி வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஐயர் வந்துட்டு அந்த இடத்துல பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பிளேஸ்ல பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஜானகி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா
பதட்டப்படாமல் நின்னுங்க பெரியம்மா, பார்த்துக்கலாம் அப்படின்னு. பூஜை நடந்து முடிஞ்சதோட ஜானகி சொல்கிறாங்க, ஐயோ மாயா, பூஜை நடந்து முடிஞ்சிருச்சு, இனிமே இந்த இடத்துல இவங்க குழி தோண்ட போகிறாங்களே அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா அந்த அந்த பக்கமாக நோண்டுனாலும் நோண்டுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. அப்போ கொக்குலிங் வருது. கொக்குலிங் வந்துட்டு குழியை தோண்டுது. குழியை தோண்ட தோண்ட எல்லாரோட முகமும் மாறுது. ஏன்னா உள்ளார ஏதோ போர்வ மாதிரி இருக்கு. அப்போ இதை பார்த்துட்டு புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆகி, அண்ணா என்னண்ணா இது, ஏதோ போர்வ மாதிரி இருக்கு, இது எனக்கு தெரிஞ்சதாச்சு அப்படின்னு. அப்போ டக்குன்னு அந்த இடத்துக்கு 4 பேர் இறங்கி வராங்க. இறங்கி வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அதுக்குள்ள கார்த்தியோட பாடி இருக்கு. இதை பார்த்ததோட எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ அங்கேருந்து கத்துறாங்க, அம்மா இது கார்த்திமா அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆகி மயக்கம் மட்டும் கீழே விழுகிறாங்க. இதை பார்த்துட்டு பசுபதி கத்தி கதறி அழுகிறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு மாயாவும் ஜானகியும் அழுகுறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா கவலைப்படாதீங்க அப்படின்னு. ஜானகி அழுகுறாங்க. பசுபதி பாவம், அவரும் ஒரு அப்பா தானே, நான் பேசாப்புல உண்மையை ஒத்துக்கிறேன் அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா இந்த நேரத்தில் நீங்கள் உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான், ஊர் மக்களே சேர்ந்து உங்களை அடித்தாலும் அடிச்சிருவாங்க, தயவு செஞ்சு பொறுமையாக இருங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்போ மகாலிங்க இதை பார்த்துட்டு, ஆகா ஆத்தாள் மகளும் சேர்ந்து இங்கே தான் கொண்டாந்து புதைச்சி வச்சிருக்காளுகளா அப்படின்னு. அப்போ மகாலிங்க சொல்கிறாரு, ஐயோ அநியாயமாக இப்படி ரகுராமோட குடும்பம் கார்த்தியை கொலை பண்ணி இப்படி புதைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இதை பார்த்ததோட புவனேஸ்வரி டென்ஷன் ஆகி அங்கேருந்து ஓடி வந்து ரகுராமோட சட்டையை பிடிச்சி, இப்படி அநியாயமா என் கார்த்தியை கொண்டுட்டியே, உங்களுக்கு அப்படி நாங்கள் என்ன துரோகம் பண்ணோம், என் குடும்பத்தில் தலைமுறையே இல்லாமல் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி ரகுராமோட சட்டையை பிடிச்சிட்டு அழுகிறாங்க. அப்போ ரகுராம் அமைதியாக நிற்கிறாரு. அப்போ பாட்டி நேராக புவனேஸ்வரி கிட்ட, இங்கே பாரு போனா, கார்த்தி இறந்ததுக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது, இவன் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல எப்படி வந்தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் கண்டிப்பாக உன் வீட்டில் இருக்கான் பாரு கதிர், அவன் தான் காரணம், அவனை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சரியான கோவப்படுறாரு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு பசுபதி, உண்மை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னு. பசுபதி சொல்கிறாங்க, அது வரைக்கும் இந்த கதிர் உயிரோட இருக்கணுமா, விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவத்தில் இருக்காரு. அப்போ போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு நேராக கார்த்தியை பார்த்ததோட ஷாக் ஆகுறாங்க. போலீஸ் நேராக இன்னொருத்தவங்க கிட்ட, இங்கே பாருங்க, இது அப்படியே நேராக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட பாடியை ஹாஸ்பிட்டல் அனுப்புகிறாங்க. போலீஸ் அங்கே உள்ளவங்க கிட்ட, இங்கே பாருங்க, இப்போதைக்கு இப்போ தான் கார்த்தியை நாங்கள் ரெக்கவர் பண்ணியிருக்கோம், அவர் எப்படி செத்தார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் உண்மையை யாரு மேலே தப்பு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருபரன் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ புவனேஸ்வரியும் பசுபதியும் நேராக ரகுராமை பார்த்து, ரகு உன் குடும்பத்தை கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன், என் கார்த்தி இன்னைக்கு உயிரோடு இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம், உங்கள் குடும்பத்தையே நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி செம்ம கோவமாக பேசுகிறாங்க. அப்போ நம்ம ஜானகியும் மாயாவும் பயத்தில் நிற்கிறாங்க. அப்போ புவனேஸ்வரி நேராக ஜானகி கிட்ட, ஜானகி என் குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டே, உன் குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி சரியான கோவத்தில் அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ மாயா நேராக பெரியம்மா கிட்ட, பெரியம்மா அமைதியாக இருங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ குருபரன் நினைக்கிறாரு, இப்போ தான் ரேகா சொன்னாங்க சாயந்தரம் போல் மாயா தான் போயிட்டு கார்த்தியை பார்த்துருக்காங்க, ஃபஸ்ட்டு மாயா கிட்ட என்னன்னு விசாரிக்கணும் அப்படின்ட்டு நம்ம குருபரன் நேராக மாயா சந்திக்கிறாரு. மாயா கிட்ட கேட்குறாரு, இங்கே பாரு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு. மாயா கேட்குறாங்க, என்கிட்ட என்ன சார் கேட்க போகிறீங்க, அந்த கார்த்தி காணாமல் போனதுக்கு எனக்கு எந்தவித சம்மந்தமும் இல்லை, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு. அப்போ குருபரன் சொல்கிறாரு, அப்படி காணாமல் போனவனை நீ எதுக்கு போயிட்டு பார்க்க போன, அன்னைக்கு முதல் நாள் நைட்டு நீ பார்க்க போயிருக்க, அதுக்கப்புறம் தான் அந்த கார்த்திக்கு ஏதோ ஆகியிருக்கு, அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் யாரையும் பார்க்க போகல அப்படின்னு. குருபரன் கேட்குறாரு, இப்போ நீயா சொல்லிட்டியானா நல்லது, இல்லைன்னா ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு விசாரிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சார், எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ குருபரன் நினைக்கிறாரு, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அந்த கார்த்தியை யாரும் திட்டம் போட்டு கொள்ளலை, கண்டிப்பாக இது ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு குருபரன் நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து குருபரன் நேராக அந்த புவனேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே மகாலிங்கம் ஆல்ரெடி புவனேஸ்வரி கிட்ட, இங்கே பாருங்க, பார்த்தீங்களா உங்கள் குடும்பத்தையே வந்துட்டு தலைமுறையே இல்லாமல் அந்த ஜானகி குடும்பத்தில் உள்ளவங்க பண்ணிட்டாங்க, நீங்களாவது அந்த குடும்பத்தை எப்படி பழிவாங்கிறது அப்படின்னு நேரடியாக நீங்கள் தாக்கிட்டு இருந்தீங்க, ஆனால் அந்த ஜானகி அமைதியாக இருந்து உன் குடும்பத்தையே இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு மகாலிங்கம் அந்த
பசுபதியையும் புவனேஸ்வரியையும் ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ குருபரன் அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு நேராக புவனேஸ்வரியை பார்த்து, மேடம், உங்களோட இழப்புக்கே எதுவுமே ஈடாகாது. இந்த நேரத்தில் எங்களால் எந்த ஆறுதலும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப போராடி தான் ஆகணும். அதனால நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்போ மகாலிங்கம் கேட்குறாரு, இப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க? அவங்களே அவங்க பிள்ளையை பறி கொடுத்துட்டு ரொம்ப கவலையில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன துருவி துருவி விசாரிக்க போகிறீங்க அப்படின்னு. அதுக்கு போலீஸ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நாங்கள் விசாரிக்க வேண்டியதை விசாரித்து தான் ஆகணும். நீங்கள் யாரும் தேவையில்லாமல் இதில் தலையிடுறீங்க அப்படின்னு சொல்ல. அப்போ மகாலிங்கம் சொல்கிறாரு, நானே இந்த குடும்பத்தில் ஒருத்த மாதிரி தான். இந்த குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அண்ணா நீங்கள் அமைதியாக இருங்க, அவர் என்ன கேள்வி கேட்கணுமோ கேட்கட்டும் அப்படின்னு. அப்போ போலீஸ் நேராக புவனேஸ்வரி கிட்ட, இங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேரும் தானே இந்த வீட்டில் அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் மட்டும்தான். கார்த்தி எப்போவுமே வந்துட்டு கொஞ்சம் தனியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ண வீட்டுக்கு போவான். அங்கே போயிட்டு எப்போவுமே வந்து ட்ரிங்க் பண்ண மாட்டான், எப்போயாவது வந்து ட்ரிங்க் பண்ணுவான் அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, சரி நாங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு பண்ண வீட்டை பார்க்கணும். கார்த்தியோட ஃபோன் எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, கார்த்தியோட ஃபோன் கார்த்திகிட்ட தான் இருக்கும் அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாரு, கார்த்தியோட பாடியை ரெக்கவர் பண்ணும் பொழுது அவர்கிட்ட ஃபோன் இல்லை. நாங்கள் பண்ண வீட்டில் போய் பார்க்குறோம், அங்கே ஃபோன் இருக்கான்னு. வேறு ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு புவனேஸ்வரியும் சரி அப்படிங்கிறாங்க. போலீஸ் நேராக வந்துட்டு அந்த பண்ண வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக இருக்கிற இடத்தையெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஏதாவது தடயம் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கும் பொழுது கார்த்தி வந்துட்டு தனாவுக்கு வாங்கி கொடுத்த ஃபோன் ஒன்று இருக்குது, அதை பார்க்குறாரு. அதை எடுத்து வச்சுக்கிறாரு. அடுத்ததாக கார்த்தியோட ஃபோன் ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்குறாரு. எதுவுமே கிடைக்கவே இல்லை. அப்போ குருபரன் நேராக புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், ஒரே ஒரு ஃபோன் மட்டும்தான் கிடச்சிச்சு, இந்த ஃபோன் மட்டும்தான் கிடச்சிச்சு, இது யாரோட ஃபோனுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, எனக்கும் இந்த ஃபோன் யாரோடதுன்னு தெரியல, ஒருவேளை கார்த்தி எனக்கு தெரியாமல் ஃபோன் வச்சுருப்பானோ அப்படின்னு. அப்போ குருபரன் அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அதில் தனாவோட ஃபோட்டோவெல்லாம் இருக்குது. இதை பார்த்ததோட குருபரன் சொல்கிறாரு, இதில் அந்த ரகுராமோட பொண்ணு தனாவோட ஃபோட்டோவில் இருக்குது. தனா கிட்ட ஃபோன் இருந்துச்சா? எதுக்காக கார்த்தி தனாவோட ஃபோனை வாங்கி வச்சுருக்கான் அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அந்த குடும்பத்தில் யாருக்கிட்டையும் ஃபோன் இல்லை, மாயா கிட்ட மட்டும்தான் ஃபோன் இருக்குது. அந்த குடும்பத்தில் எல்லாருமே லேண்ட்லைனை தான் பயன்படுத்துகிறாங்க. எப்படி தனாவுக்கிட்ட ஃபோன் வந்துச்சு? ஒருவேளை கார்த்தி தனாவுக்கு வாங்கி கொடுத்துருப்பான் போல மேரேஜுக்கு முன்னாடி அப்படின்னு. அப்போ குருபரன் கேட்குறாரு, மேரேஜுக்கு முன்னாடியா? அப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு கார்த்திக்கும் தனாவுக்கும் தான் கல்யாணம் ஆகிற மாதிரி இருந்துச்சு. கடைசி நேரத்தில் இந்த கதர் தனாவோட கழுத்தில் தாலி கட்டி அவளோட பொண்டாட்டி ஆக்கிட்டான். அதோட கார்த்தி வந்துட்டு கெட்டவன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடியிலையும் கார்த்தியை அவமானப்படுத்துறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணான். அந்த மாயா இருக்கா பாருங்க, அவ தான் இது எல்லாத்துக்குமே காரணம். கார்த்திக்கும் தனாவுக்கும் கல்யாணம் ஆகியிருந்துச்சுன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு. அப்போ குருபரன் சொல்கிறாரு, எதுக்காக கடைசி நேரத்தில் அந்த கதர் தனாவோட கழுத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அதை அவங்கிட்ட தான் கேட்கணும். கடைசி வரைக்கும் என் பிள்ளை கெட்டவன் அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருந்தான்னு. அப்போ குருபரன் சொல்கிறாரு, ஓ அப்படியா, சரி, இந்த ஃபோன் தனா கிட்ட தானே இருந்துச்சு, எப்படி மறுபடியும் பண்ண வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அது எனக்கு தெரியாது இன்ஸ்பெக்டர் அப்படின்னு. அப்போ போலீஸ் நினைக்கிறாரு, கண்டிப்பாக இவங்களும் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க அப்படின்னு. அப்போ மகாலிங்கம் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே விசாரிங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து உண்மையை மறைக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. அதனால நீங்கள் வந்துட்டு விடாதீங்க அவங்கள அப்படின்னு சொல்ல. அப்போ மகாலிங்கம் சொன்னதையெல்லாம் கேட்டுட்டு குருபரன் சொல்கிறாரு, என்ன ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எப்போ பார்த்தாலும் அந்த ரகுராமோட குடும்பத்துக்கும் ஆப்போசிட்டாக தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி உங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க. ஸோ இதை கேட்டுட்டு மகாலிங்கம் சொல்கிறாரு, சேச்சே அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நியாயத்துக்காக மட்டும்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ குருபரன் சொல்கிறாரு, நீங்கள் பேசுகிறத பார்த்தா நியாயத்துக்காக பேசின மாதிரியே தெரியலையே. சரி, அன்னைக்கு கார்த்திக் காணாமல் போன அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு. இது கேட்டதோட மகாலிங்கம் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்போ மகாலிங்கம் சொல்கிறாரு, தம்பி என்ன விசாரித்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இங்கே பாருங்க, அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி, அந்த தம்பியெல்லாம் நான் எதுவும் பண்ணியிருப்பேனா? நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, விசாரணை அப்படின்னா எல்லாரையுமே விசாரிச்சு தானே ஆகணும் அப்படின்னு. இது கேட்டதோட மகாலிங்கம் சொல்கிறாரு, இங்கே பாருங்க தம்பி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு. இது கேட்டதோட குருபரன் சொல்கிறாரு, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு. அப்போ மகாலிங்கம் நிற்கிறாரு. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நீங்களும் இந்த குடும்பத்தில் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அதனால உங்களையும்
விசாரிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெரிய கடமை இருக்குது, அதனால் நான் கேட்குற கேள்விக்கு நீங்களும் பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டதோட மகாலிங்கம் நினைக்கிறாரு, ஆகா நம்ம நினச்சதை விட இவன் சரியான ஆளாக இருக்கானே, ஒருவேளை நம்ம அந்த கார்த்தியை காலால் மிதிச்சு கொண்டது தெரிஞ்சிருமோ அப்படின்னு மகாலிங்கம் பயப்படுறாரு. அப்போ குருபரன் சொல்கிறாரு, இங்கே பாருங்க மகாலிங்கம் சார், நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தான் ஆகணும், நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். அன்னைக்கு நைட்டு நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு. மகாலிங்கம் சொல்கிறாரு, நான் என் வீட்டில் தான் இருந்தேன் அப்படின்னு. அப்போ அவர் கேட்குறாரு, வீட்டில் தான் இருந்தீங்களா, சரி வீட்டில் இருந்தீங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு. அப்போ மகாலிங்கம் சொல்கிறாரு, தம்பி நீங்கள் தேவையில்லாமல் என்ன விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தேவையில்லாமல் என்ன விசாரணை பண்ணி என்ன பண்ண போறீங்க, அந்த ரகுராம் குடும்பத்தில் உள்ளவங்களை ஃபஸ்ட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. இதை பார்த்ததோட குருபரனுக்கு கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இந்த மனுஷனை பார்த்தா கொஞ்சம் டவுட் படுற மாதிரி தான் இருக்காரு அப்படின்னு. அப்ப குருபரன் நேரா புவனேஸ்வரி கிட்ட, இங்க பாருங்க இப்ப வந்துட்டு போறாரு மகாலிங்கம், இவரோட குணம் எப்படி அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இவரு எங்களுக்கு அப்பப்போ உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு. அப்ப குருபரன் கேட்குறாரு, அப்பப்போ உதவி பண்ணியிருக்காரா, என்ன மாதிரி உதவின்னு சொல்லுங்களேன் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இல்லை எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னால் மட்டும் அவங்கள கூப்பிடுவோம், மற்றபடி அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட போலீஸ் சொல்கிறாரு, சரி சரி அவரோட கேரக்டர் எப்படி எப்படின்னு கேட்டேன் அப்படின்னு. பசுபதி சொல்கிறாரு, சார் அதை பற்றி எதுக்கு கேட்குறீங்க, இவர் மேலே எங்களுக்கு சந்தேகம் இல்லை, எங்களுக்கு அந்த ரகுராமோட குடும்பத்து மேலே தான் சந்தேகம், அந்த குடும்பத்தில் உள்ளவங்களை ஃபஸ்ட்டு விசாரிங்க, அதை விட்டுட்டு நீங்கள் எங்களை விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. குருபரனும், சரி சார் 4 பக்கட்டும் விசாரிக்கிறது நல்லது தானே, ஒருவேளை நீங்களே ஏதாவது கார்த்தியை பண்ணிட்டு அவங்க மேலே திருப்பி விடலாம்ல அப்படின்னு. புவனேஸ்வரி கோவமாகி, இன்ஸ்பெக்டர் தேவையில்லாமல் எங்களை சந்தேகப்படாமல் போங்க, அப்புறம் எதுக்கு நாங்கள் நேர்மையான ஒரு இன்ஸ்பெக்டரை எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்ல குருபரனும், சரி சரி கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குருபரன் வெளியில வராரு. அப்ப குருபரனுக்கு மகாலிங்கத்து மேல ஒரு சந்தேகம் வருது, இவர் எதுக்கு தேவையில்லாம பயப்படுறாரு நம்மளை பார்த்தாலே, ஸோ ஒருத்தர் பயப்படுறாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் அப்படின்னு குருபரன் உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. மாயா வந்துட்டு நேராக ஜானகியை பார்த்து, பெரியம்மா என்ன பெரியம்மா ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, மாயா இப்படி மாயா என்னால் நிம்மதியாக சாப்பிட முடியும், இந்த நேரத்தில் வந்து யார் என்னை கைது பண்ண போகிறா அப்படிங்கிற பயத்திலேயே இருக்கேன், அதனால தான் என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதே நடக்கும், நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு எந்தவித ஆபத்தும் நெருங்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் கொடுக்குறாங்க. ஜானகி சொல்கிறாங்க, இல்லை மாயா எனக்கு என்னமோ என்னால் இந்த குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்ல, மாயா சொல்கிறேங்க பெரியம்மா கவலைப்படாதீங்க அப்படின்னு. உண்மையை அந்த இன்ஸ்பெக்டர் குருபரன் எப்படி கண்டுபிடிக்க போகிறாரு, இதுலேருந்து மாயாவும் ஜானகியும் எப்படி தப்பிக்க போகிறாங்க, தப்பு பண்ண மகாலிங்கம் போலீஸ்கிட்ட சிக்குவாரா அப்படிங்கிறது தான் அப்கமிங் எபிசோடில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க, அப்போ தாங்க நியூ வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.